ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருக்கு நண்பர்களே. நிறைய பேர் அழுத்தலைன்னு சொல்லிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலைன்னு சொல்லிட்டு கூகுள் அனலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க. ஸோ எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டான்னு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அனைவருமே செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் என அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வரலட்சுமி விரதமிருந்து பூஜை செய்வதற்கு உகந்த நாள்கள். வரலட்சுமி தாயை வீட்டிற்கு அழைப்பதற்கான வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு தினம் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் 5 குடையவன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறது யோகமான அமைப்பு நண்பர்களே. 9 குடையவன் 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளார். ராசி அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறதும் நல்ல நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக எந்த வயதினராக இருந்தாலும் சரி நமது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு நாள்கள். இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது துறையில கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வேலை தேடும் இளைஞர்களாக இருந்தால் மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அலுவலக பணிகள் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும் என அனைத்துமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. பெரிய பெரிய மனிதர்கள் நிறைய பேர் இன்னைக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரியவர்கள் அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு நண்பர்களே. இன்று தினம் பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதுனால நாள் முழுக்க நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதிகமான உற்சாகம் இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. ஆனால் மனதில் மட்டும் கொஞ்சம் உறுதியாக நீங்கள் செயல்பட வேண்டும். மன உறுதியை நீங்கள் கைவிடாமல் மேற்கொண்டால் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மனதிற்கு சந்தோஷமும் கிடைக்கும் நண்பர்களே. ஆன்மீக காரியங்களில் இறை வழிபாடுகளில் இன்றைக்கி அதிகமான ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவர்மெண்ட் தொடர்பான வழிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க. எனவே அரசு தொடர்பான பணிகளில் இன்றைக்கி நிதானித்து செயல்படுங்கள். உங்களது நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது சக ஊழியர்கள், கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் அனைவரோடுமே இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையும். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் கெத்தை காட்ட முடியுங்க. நல்ல ஒரு செல்வாக்கான மதிப்பான சூழ்நிலைகள் உங்கள் உறவினர்கள் மத்தியில், உங்களது சுற்றத்தார் மத்தியில் இன்றைக்கி ஏற்படும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள், நல்ல ஒரு மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நீங்கள் உழைப்பிற்கேற்ப நல்ல பலன்களை பெற முடியும். உங்களது உழைப்பை யாருமே திருட முடியாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நன்மைகளை பெற முடியும். அற்புதமான ஒரு காலகட்டம் இது. எனவே இப்பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக முயற்சி செய்து உழையுங்கள். உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கண்டிப்பாக நீங்கள் அறுவடை செய்து கொள்ள முடியும். எதிர்பாராத வகையில் சில நல்ல திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே உழைக்க தயங்காதீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள்கள், நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலையில் நிறையவே அருமையான நண்பர்களை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போராட்டமான வாழ்க்கையின் மத்தியில் இன்னைக்கு பூந்தோட்டமாக மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. எனவே இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக மாறதை நீங்கள் உணர முடியும். இன்றைய தினம் உங்களை தேடி சிறந்த நபர்கள் சேருவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள், ஆலோசனைகளை வழங்குவாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள். மன தேவைகள், அது உங்களுக்கு என்னென்ன மனசில் நினைச்சிக்கிறேன்னு ஆசைப்பட்டீங்களோ, காரியங்கள் நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டீங்களோ எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே. உங்களுடைய பண பற்றாக்குறை எல்லாமே நீங்க நண்பர்களே. நீங்கள் வேணுங்கிற பணத்தை இன்னைக்கு சம்பாதிக்க முடியும். உடனுக்குடன் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக பணம் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே. லேட் ஆகாது. அரசியல் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதுவரைக்கும் அக்கறை செலுத்தாத சில நண்பர்கள் இப்பொழுது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே. எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்னைக்கு அடுத்த கட்டத்திற்கு போவாங்க. இனிமையான ஒரு ரொமான்ஸ் மிக்க காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களது காதல் வாழ்க்கையை திருமணமாக மாற்றுவதற்கான
பேச்சுவார்த்தைகள் அல்லது முயற்சிகள் செய்வதற்கு உகந்த ஒரு தருணங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். காதல் வாழ்க்கையில திருமண திட்டங்கள் நீண்டகால பந்தத்திற்கு நல்ல வழிவகையை ஏற்படுத்தி தரும். எனவே இன்றைய தினம் நீங்கள் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது அன்புக்குரிய உங்களது மனக்குறைந்த காதலருக்கு போதுமான நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்களை உங்கள் அலுவலக பணியில் உங்கள் பாஸ் வந்து ஏற்றுக்க மாட்டார். அவரிடம் நல்ல பெயரை நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சிறப்பாக வேலைகளை செய்வதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களை அப்செட் பண்ணக்கூடாதுங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட பெருசாக மாற்றி பெருசாக பூதகரமாக நீங்கள் வந்து ஊதியத்தை தள்ளி உங்களது குடும்ப உறுப்பினர்களை டென்ஷன் ஆக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன விஷயத்தை நீங்கள் அப்படியே விட்டுறது நல்லது நண்பர்களே. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் உண்மையிலே அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா அவங்களால எதுவுமே செய்ய முடியும். கோபம் உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோபத்தை அழித்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப இன்றைக்கி அவசியமான ஒன்றுங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. தகுந்த முதலீடுகளை தகுந்த ஆலோசனைகள் பேரில் அல்லது உங்கள் அனுபவத்தின் பேரில் நீங்கள் யோசித்து செயல்பட்டு அதிகமான லாபத்தை நீங்கள் அறுவடை செய்ய முடியும். இன்றைய தினம் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான முதலீடுகள் செய்யறதுக்கு உகந்த ஒரு தினம்ங்க. கவனமாக முதலீடு செய்யுங்க. இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கைக்கு முறையாக நேரம் ஒதுக்கி நீங்கள் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. உங்களுக்கு உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது அப்படின்றத அவங்க உணர வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்தி உங்கள் குடும்பத்தை பராமரியுங்கள். எந்த விதமான புகாருக்கும் நீங்கள் வாய்ப்பு தரக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணையுடனான திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சில ஆச்சரியமான நல்ல தகவல் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிற நண்பர்களே. அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இன்றைய தினம் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. பெரிய பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் இன்றைக்கி நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த காரியங்களில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்குது நண்பர்களே. இந்த தினம் அறிமுகமாகக்கூடிய நபர்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், நன்மை நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்ன அங்கீகாரம் வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. உங்களது உழைப்புக்கு தகுந்த ஊதியம், நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உழைக்கிறதுல உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு பெருகும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உழைப்பை கைவிடாமல் மேற்கொள்ளுங்க. அங்கீகாரம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களுக்கு அமையும். எனவே சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கவர்மெண்ட் வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனால் மன உறுதியோடு செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு கெத்தான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. மன உறுதி கட்டாய தேவையான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.